வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா T20 சீரியஸ் நாளைக்கு நடக்க போகுதுங்க. ஆக்சுவலாக ஓடிஐ இந்தியா சீரியஸை லாஸ் பண்ணிட்டாங்க. பட் ரோஹித் சர்மா, கிங் கோலி ஃபைனல் மேட்சை வேற லெவலில் முடிச்சு கொடுத்தாங்க இந்தியாவுக்காக. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த T20 சீரியஸ் நாளைக்கு ஆரம்பிக்குது. இது 5 மேட்ச் நடக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச் நாளைக்கு நடக்குது. ஸ்குவாடு நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. ஆஸ்திரேலியா ஸ்குவாட் நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. நாளைக்கு யார் ஜெயிப்பா, சீரியஸ் யார் ஜெயிப்பா, என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக T20 சீரியஸ் இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா டெஸ்ட்டில் நல்லா விளையாடுவாங்க. ஓடிஐயில் சொல்ல தேவையில்ல, வேற லெவல் டீம். பட் T20யை பொறுத்தளவுக்கு ஆஸ்திரேலியா அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா 2007 2024 முடிய T20 வேர்ல்டு கப் நடந்திருக்கு. அதில் ஆஸ்திரேலியா ஒரே தடவை தான் டைட்டில் அடிச்சிருக்காங்க. அப்புறம் நீங்களே யோசிச்சுக்கோங்க, ஆஸ்திரேலியா டீம் T20யில் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இதை ஒத்துக்கிட்டே தான் நம்ம ஆகணும். பட் இந்தியன் டீமில் எப்படி இருக்குது, இந்தியன் பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்? எஸ், மாற்றமே இருக்காது. அபிஷேக் சர்மா, சுமன் கில் தான் ஓப்பனிங். திலக் வர்மா, ஸ்கை 3-4 மாறி மாறி ஆடுவாங்க. ஏன்னா இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனை கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஓடிஐலேயே பண்ணவங்க T20யில் ஜெயிச்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அதை பண்ணுறதுக்கான மாற்றத்துக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. அதனால் அவங்க வருவாங்க. அப்புறம் சஞ்சு சாம்சன் ஃபினிஷராக வருவாரா, நம்பர் 5 வருவாரா, அக்சர் பட்டேல் எங்கே வருவார், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, நிதிஷ்குமார் ரெட்டி, பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் ஆர் ஹர்ஷித் ராணா இந்த மாதிரி போவாங்களா? ஸ்குவாட் இப்படி தான் அமையுமா? ஆஸ்திரேலியா நடக்குது, நாங்கள் ஃபேஸர்ஸை வச்சு போவோமா, ஸ்பின்னர்ஸை வச்சு போவோமாங்கிற கேள்விக்குறியும் இருக்குது. ஏன்னா குல்தீப் யாதவ் இருக்கார், வாஷிங்டன் சுந்தர் இருக்கார், அக்சர் பட்டேல் இருக்காரு, வருண் சக்கரவர்த்தி இருக்கார். இந்த 4 ஸ்பின்னரில் எத்தனை ஸ்பின்னர் ஆடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3 ஸ்பின்னர் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பும்ரான், ஹர்ஷித் ராணாவோட போகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. ஏன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கம்பீரின் செல்ல பிள்ளை சுமன் கில் கூட ரீசெண்டாக சொல்லியிருக்காரு, அவர் 140 மேலே போகிறாரு, நல்லா ஹைட்டாக இருக்காருன்ட்டு. பட் ஹர்ஷதீப் சிங் அளவுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், என்னோட கருத்தில் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஹர்ஷ்தீப் சிங்கோட தான் போவேன். ஆனால் இவங்க பும்ரான், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், மேபி அக்சர் வச்சுட்டு போவாங்களா, வாஷிங்டன் வச்சுட்டு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆஸ்திரேலியாவில் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி என்ன நடந்திருக்கு, மேக்ஸ்வெல் உள்ளே வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு அவர் இன்ஜுரின்னு சொல்லியிருந்தாங்க, அவர் உள்ளே வந்துட்டார். அப்புறம் வழக்கம் போல் ஸ்டார்க் இருக்கார், ஹெட்சல்வுட் இருக்கார். அதாவது அவங்க பவுலிங் யூனிட்டில் பெருசாக அட்டாக்கிங் தான் இருக்குது. பட் பேட்டிங் யூனிட் எப்படி இருக்குது, என்ன நடக்கும்னு பொறுத்து வந்து பார்ப்போம். என்னை பொறுத்தளவு இந்தியா கண்டிப்பாக சீரியஸை வின் பண்ணுவாங்க. 3-2ன்னு சொல்லி முடிப்பாங்க, இந்தியா ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிங்கன்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு மேட்ச் இந்தியா ஜெயிச்சு சீரியஸை நல்லபடியாக ஆரம்பிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம் நடக்குதுன்னு. இந்த வீடியோ கொடுத்தா லைக் பண்ணுங்கள், கேட்க பார்க்கலாம், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.